ஹாய் வேர்ஸ், போன எபிசோடில் ஹெலனாவும் நந்தினியும் சண்டை போட்டு முடிச்சுட்டு ஹெலனா நந்தினி கிட்ட உன்னோட பாணி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதும், நந்தினி உன்னோட யுத்தக்கலை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஹெலனாட்ட சொல்கிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோடில் பார்ப்போம். இதுக்கப்புறம் ஹெலனா நந்தினி கிட்ட இந்த நாட்டில் முதல் முறையாக ஒரு வீரனை நான் பார்க்குறேன் அப்படின்னு ஹெலனா சொல்கிறதும், நந்தினி முதல் முறையாக ஒரு அயல்நாட்டு தோழியை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க உன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே தோழி ஆகுறாங்க. அடுத்த காட்சியில ஒரு இளவரசி காமிக்கிறாங்க. அந்த இளவரசி வால் போட்டியில வேணா இவ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா மலைக்கேதுவை யார் அடையிறது அப்படிங்கிறது தான் பெரிய போட்டியே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த காட்சியில சந்திரனை காமிக்கிறாங்க. அவரு எல்லாருக்குமே பணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. சில நேரத்துல சூழ்நிலை கைதியா ஆகுறோம், நம்ம தாய் நாடுக்கு துரோகம் செய்யறவங்களுக்கு நம்ம பணி செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்துல காவலருக்கு மலைக்கேதுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம், அவருக்கு பரிசு வேற கொடுக்கணும், இன்னைக்கு இரவு சமைக்கணும், இன்னைக்கு இரவு நம்மளுக்கு தூக்கமே கிடையாது அப்படிங்கிறாங்க. சந்திரன் அயல்நாட்டுக்கார் நம்பிக்கையை வெல்லக்கூடிய நேரம் இதுதான் அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில ஹெலனா மலைக்கேது தோற்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னோடனே நிச்சயமா வரேன், ஆனா நீ பாரத உடையில தான் இன்னைக்கு வரணும் அப்படிங்கிறாரு. இந்த உடை உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. இந்த உடையில வர்றது எனக்கு பிடிச்சிருக்கு தான், ஆனா நீ பாரத உடையில வந்தா உன்னை யாரும் அடையாளம் காண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில திருடர்கள் காமிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு இரவுக்குள்ள மகாராணியோ இல்ல இளவரசியோ நம்ம கடத்தணும் திட்டம் போடுறாங்க. ஏன் ராணியும் இளவரசியும் கடத்தணும் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்ட உடனே நம்மளுக்கு செல்வம் வேணும், பதவி பெருசா இருக்கிறப்ப செல்வமும் பெருசா தான் இருக்கும். மலைக்கு ஏதோ பட்டாபிஷேகம் நடத்துறதுனால எல்லா ராஜாக்களும் அங்கதான் வந்திருக்காங்க, அதனால நம்ம மகாராணியும் இளவரசியும் கடத்திடணும் அப்படின்னு திட்டம் திட்டுறாங்க. கேட்ட இன்னொருத்தர், ஆமா இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்தணும், இன்னைக்கு இரவு ஏதோ ஒரு இளவரசியோ இல்ல மகாராணியோ கடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த காட்சியில ஹெலனா நந்தினிட்ட பாரத உடைய கேட்கறாங்க. பாரத உடை எதுக்கு வேணும் அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே, எனக்கு இந்த நாட்டு கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாமே பிடிச்சிருக்கு, இதனாலதான் எனக்கு பாரத நாட்டோட உடை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களோட முகத்தை பார்த்தா இந்த பாரத நாட்டு கலாச்சாரமோ இல்ல பண்பாடோ இது பிடிச்சிருந்து நீங்க உடை கேட்கிற மாதிரி தெரியல, உங்களுக்கு யாரையோ பிடிச்சிருந்து நீங்க உடை கேட்கிற மாதிரி தெரியுது, அது யாரு அப்படின்னுங்கிறாங்க. இதுக்கு ஹெலனா அப்படிலாம் யாரும் இல்ல அப்படின்னுங்கிறாங்க. நம்ம இரண்டு பேருமே தோழியாகி ரொம்ப நாள் இல்ல, ஆனா ஆள் மனசுல நீ தோழியா நான் கருதுறேன், உங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹெலனாவும் நான் ஒருத்தனை காதலிக்கிறேன், ஒருத்தரை சந்திக்க போறேன் அப்படி சொல்றாங்க. சந்திக்க போறது யாரு, இளவரசரா இல்ல அரசரா அப்படி கேட்கறாங்க. நான் காதலிக்கிறது ஒரு இளவரசரன் ஹெலனா சொன்னோன்னே அது யாருன்னு நந்தினி கேட்கறாங்க. அவர் தந்தைகிட்ட அனுமதி வாங்கின உடனே அவர் யாரு என்ன ஏதுன்னு நான் முதல்ல உன்கிட்ட தான் சொல்லுவேன், இப்போதைக்கு நீ உன்னோட உடையத்தா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெலனா அவங்களோட காதலை சொல்றாங்க. நந்தினி அவங்களோட தந்தை பாசத்தை சொல்றாங்க. தந்தை யாரு திருமணம் செய்ய சொல்றாரு அவரை தான் நான் திருமணம் செய்வேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. நானே உனக்கு அலங்காரம் செஞ்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனாவை நந்தினி கூப்பிட்டு போறாங்க. அடுத்த காட்சியில திருடர்களை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஹெலனா பாரத உடையில நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த திருடர்கள் உடையை பார்த்தா பெரிய இடத்துல இளவரசி மாதிரி தெரியுது, விலை கடத்தி செல்லலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹெலனாவை பார்த்த சந்திரன், நம்ம பாரத உடைய எதுக்காக ஹெலனா கொடுத்திட்டு போயிருக்காங்க, இந்த அயல்நாட்டுக்காரங்க விசித்திரமா இருக்காங்களே அப்படின்னு பாக்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.